சார் இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற டாக்ஸேஷனுங்க. ஹைபிரிட் ஃபண்டுனாவே என்னது ஆக்சுவலா அதுல என்னன்றத டீடைல்ஸ் பார்த்துட்டுங்க. அதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுல டாக்ஸேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்கு. ஓகே சார். ஓகே இதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டுங்க. ஓகே ஓகேங்களா? இப்ப லாஸ்ட்ல வந்து நம்ம டெட் ஃபண்ட பார்த்தோம் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து எல்லாருமே வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ஷனுக்கு டெட் ஃபண்டுங்க, அதாவது பாண்ட் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணலாம். ஒரு ரிட்டர்ன்ஸும் நம்ம பார்க்கணும், ரிஸ்க் வந்து கம்மி ரிஸ்க்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கணும்னா ஹைபிரிட் ஃபண்டை கன்சிடர் பண்ணோம். ஹைபிரிட் ஃபண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 அசெட் நம்ம ஃபோக்கஸ்ல இருக்கணுங்க. அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டும் இருக்கு, ஏன்னா அது ஹைபிரிட் ஃபண்ட்ன்றது ஒரு பேலன்ஸ்டு டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ ஃபண்டுங்க. அது ஓகே சார். ஓகே அதுல வந்து ஈக்விட்டி போர்ஷனும் இருக்கும், பாண்ட் மார்க்கெட் ஓகேங்களா, டெட் போர்ஷனும் இருக்கும், கமாடிட்டி மார்க்கெட்டும் இருக்குங்க. ஓகே, கோல்ட் சில்வரும் இருக்கும். ஆமா. இதுல வந்து ஈக்விட்டி போர்ஷனை நம்ம வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்ன இருக்கு, அதுல வந்து டொமஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவும் நம்ம புரிஞ்சுக்கணும், குளோபல் பெர்ஸ்பெக்டிவும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகே அதனாலதான் ஏன்னா அந்த ஒரு போர்ஷன் ஒரு அசெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதோட ரிட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க முடியுங்க. ஒரு சில டைம் அந்த அசெட் நல்லா பெர்ஃபார்ம் இல்லைன்னா அதர் அசெட்ல இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். அதுதான் இந்த ஹைபிரிட் ஃபண்டோட பிளஸ் பாயிண்ட்டுங்க. ஓகே சார். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2023 வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்ததுங்க. ஆமா சார். ஆமா ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுங்க. அதே வந்து 2025 இந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம செபி ரெகுலேட்டர் வந்து ஒரு ஃப்ராத் பில்டிங் அப்பா இருக்கு மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும்ன்ற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேஜர் கரெக்ஷனை பார்த்தோம் நம்ம. ஆமா சார். ஆமா ஓகேங்களா? பபிள் பர்ஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிருந்தாங்க. ஆமா, இது வந்து டொமஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் இல்லைங்க. அடுத்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா குளோபல் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா நம்ம வந்து எஃப்ஐஐ பாயிண்ட் ஆஃப் வியூல, ஏன்னா எஃப்ஐஐ எல்லாம் கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்றாங்க. இப்போ நமக்கு அது ஈக்குவலா பேலன்ஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தான் நம்ம மார்க்கெட் இப்போ கொண்டு நிறுத்திருக்காங்க இல்லைங்களா? ஓகே. இப்போ எஃப்ஐஐ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா அப்போ குளோபல் இதுல வந்து நம்ம வேல்யூவேஷன், ஏன்னா வேல்யூவேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டுங்க. அப்போ இந்தியா வேல்யூவேஷனும் ஓகே சார். சைனாவோட வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா சைனாவோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்கு. ஓகே ஓகேங்களா? அது வந்து பி பிரைஸ் டு ஏர்னிங்ன்ற ஒரு வழி, அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர் தான். அது ஒரு ஃபேக்டர்ல நமக்கு ஓரளவுக்கு வேல்யூவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த எம்எஸ்சிஐ இந்தியா இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நியர்லி 25.9 இந்தியாவோட இது இருக்குங்க. வேற சைனா அது பாத்தீங்கன்னா 12. அப்போ அங்க வேல்யூவேஷன் இருக்கும்போது எஃப்ஐஏ வந்து சைனாவை கன்சிடர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுவும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப நம்மளோட வந்து சைனா வந்து சீப்பரா இருக்காங்க. ஆமா. ஓகே. இது வந்து ஈக்விட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோங்க. ஓகே சார். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்டுங்க. ஓகே. ஏன்னா நம்ம ஹைபிரிட் ஃபண்ட்ல வந்து நம்ம 3 மார்க்கெட்டை கவர் பண்றோம் இல்லைங்களா? ஈக்விட்டி மார்க்கெட் முடிஞ்சதுங்க, அடுத்தது பாண்ட் மார்க்கெட், அதுக்கு அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட்டுங்க. இப்போ பாண்ட் மார்க்கெட்ல நம்ம வந்து இன்ஃபிளேஷன் என்ன கரண்டா இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேட்டா பாத்தீங்கன்னா 4.83%. நீங்க ஏப்ரல் டேட்டா பாருங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த டேட்டா பாருங்க, ஐஐபி இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டாங்க பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். இது ஆக்சுவலா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ் தாங்க. இது என்னன்னா இது வந்து என்ன இதுல சொல்ல வராங்கன்னா நம்ம கண்ட்ரில இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட நம்ம வந்து என்ன பர்சன்டேஜ்ல growth இருக்குதுன்றதை நம்ம பார்க்க முடியும். லாஸ்ட் குவார்டர்ல பாருங்க 3.8%, இப்போ 4.9% இங்க growth பார்க்க முடியுது. ஓகே. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 1.9 தான் இருக்கு. ஆமா. அப்ப வந்து ஆமா, இதுல வந்து நம்ம கண்ட்ரில வந்து இது வந்து லோவா இருந்துச்சுன்னா அப்ப வந்து இத வந்து மானிட்டரி பாலிசி அந்த டிசிஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட டிசிஷன்ல கூட இதை கன்சிடர் பண்ணுவாங்க. என்னன்னா இது கம்மியா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்த மாட்டாங்க. அப்பதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம ஃபண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த growth நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஐஐபி ஃபேக்டரை பார்ப்பாங்க. பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் இதுல growth நல்லா இருந்துச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் growth நல்லா இருந்ததுன்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக்கல் growth நல்லா இருக்குங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட்டை நம்ம பார்க்க முடியும் ஈக்விட்டி மார்க்கெட்ல. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து ஜிடிபிங்க. ஸோ ஜிடிபி 7.8 நல்ல நம்பர். அதுக்கு அடுத்தது வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து ஆர்பிஐ வந்து 2.11 lakh crore வந்து டிவிடெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து கண்டிஜென்சி ஃபண்டுன்ற மாதிரி 6.5% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் வந்து டிவிடெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறதுங்க. அது இந்த வருஷம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2.11 lakh இருக்கு இல்லைங்களா? அதே வந்து ஃபினான்ஷியல் இயர் 23-22 பாருங்க, அந்த அமௌண்ட் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரொம்பவே எக்ஸஸா இருக்குங்க. ஆமா சார், ஜாஸ்தியா இருக்கு. சோ இதனால என்ன நமக்கு இம்பாக்ட்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாண்ட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறது.
ஓகேங்களா? ஓகே சார். அப்போ வந்து நம்ம ஈக்விட்டில வந்து நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம பார்ட் ஆஃப் த ஷேரா நம்ம வாங்குறோம் இல்லைங்களா? அப்ப ப்ராஃபிட்டும் லாஸும் ஷேர் பண்ணிக்கிறோம். நல்லா ஆமா சார். அது எக்கனாமிக் குரோத் இருக்குது. அந்த கம்பெனி ப்ராஃபிட் அடைஞ்சதுன்னா, நமக்கு அது ப்ராஃபிட்டா வருங்க. அந்த ஓகே. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, லாஸ் ஆச்சுன்னா, அதுவும் நமக்கு ப்ரொபோர்ஷனலி லாஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே வேற சார். நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்னும் போது அதே கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து கடனா குடுக்கறது. ஓகேங்களா? அது வந்து பாண்ட் மார்க்கெட்ல வந்து கார்ப்பரேட் பாண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே சார். கம்பெனிஸ்க்கு. ஆமா. கம்பெனிஸ்க்கு நம்ம கடனா குடுக்கறது. அதே மாதிரி இப்ப இந்தியால நெறைய பாரோயிங்ஸ்ன்னு மெயினா பாத்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் தான் அதிகமா பாரோ பண்றதுங்க. ஓகே சார். ஓகே. அதனால கவர்ன்மென்ட்க்கு நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா குடுக்கலாம். ஏன்னா, ரிட்டர்ன் குடுக்கறத பத்தி நம்ம அத கவலைப்பட தேவையில்லைங்க. பயப்பட கண்டிப்பா. தேவையில்ல. ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் இல்லைங்களா? கவர்ன்மென்ட்க்கு கடன் குடுக்கறது. அப்போ கண்டிப்பா. கவர்ன்மென்ட்க்கு இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபண்ட் வருது இல்லைங்களா? அப்போ அத ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகணும்? அவங்களோட பிஸ்கல் டெபிசிட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க கவர்ன்மென்ட் ஏர்ன் பண்ற ரெவென்யூக்கும் அவங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸுங்க. அப்போ அதிகமா இருக்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அது வந்து டெபிசிட் இல்லைங்களா? அப்போ இந்த எக்ஸஸ் ஃபண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்கல் டெபிசிட்ட கம்மி பண்ணும். பிளஸ் கவர்ன்மென்ட்டோட பாரோயிங்ஸ கம்மி பண்ணும். ஓகே சார். ஓகேங்களா? அதோட ரிலேட்டடா நமக்கு வந்து பாண்ட் மார்க்கெட்ட பொறுத்துங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இன்கிரீஸ் பண்றதும், டிக்ரீஸ் பண்றதும் வந்து ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசில டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அதர் தன் தட் ஒரு சில மேக்ரோ அப்டேட்டும் நமக்கு இந்த பாண்ட் மார்க்கெட் ரிலேட்டடா நம்ம பார்க்கணும்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன் ஆகும். 1.73 லேக் crore மே 2024 ஓட டேட்டாங்க. ஓகே ஓகேங்களா? சார். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ரிசர்வும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது யூஎஸ் டாலர் நம்ம எவ்வளவு வச்சிருக்கோம், வந்து யூரோ எவ்வளவு வச்சிருக்கோம், ஜாப்பனீஸ் என்ன எவ்வளவு வச்சிருக்கோம்ன்றதெல்லாம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ங்க. ஓகேங்களா? ஓகே சார். அதுக்கு அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐன்றது வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸுங்க. ஓகேங்களா? இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான இண்டெக்ஸ். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் யூஸ்ஃபுல்லுங்க, டெட் மார்க்கெட்டுக்கும் யூஸ்ஃபுல், பாண்ட் மார்க்கெட்டுக்கும். அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இதோட ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 100க்கு ஸ்கேல் பண்ணுவாங்க. 50க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரோ இல்ல சர்வீஸ் செக்டார்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுல growth இருக்குது, எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க. ஓகே. புரியுது. ஓகேங்களா? இதே 50 இருந்துச்சுன்னா அது ஸ்டாக்னண்டா இருக்கு. ஓகே சார். ஓகேங்களா? லெஸ் தென் 15னா கான்ட்ராக்ட் ஆகுதுன்னு அர்த்தங்க. அப்போ growth பார்க்க முடியல. அப்போ growth பார்க்க முடியலன்னா உங்களுக்கு அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ல ஒரு growth இருக்காதுங்க. நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்மளால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. கண்டிப்பா. கண்டிப்பா. ஓகேங்களா? இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதே டெட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ பார்ப்பாங்க இதுல வந்து கான்ட்ராக்ஷன் இருக்குதுன்னா அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. அப்பதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபண்டை கொடுக்க முடியுங்க. அப்புறம் வந்து ஒரு ரிவைவல் கொண்டு வர முடியுங்க. அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல வந்து ரிவைவலை கொண்டு வரதுக்காக இதை கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பார் சார்ட்ல பாருங்க. அதுல 2020ல பாத்தீங்கன்னா சில்வர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆமா. அரௌண்ட் 40க்கு மேலயே கொடுத்திருக்கு. ஆமா. ஓகேங்களா? சோ அதனால எந்த அசெட் எப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது தெரியாதுங்க. அதனால நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆஃப் ஆல் அசெட்ஸ் வைக்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம பெனிஃபிட், இந்த அசெட் அலோகேஷனோட பெனிஃபிட். இந்த அசெட் அலோகேஷனோட பெனிஃபிட்டை வந்து நம்ம வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ல பார்க்கலாம். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இப்போ ஹைபிரிட் ஃபண்ட்னு எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன வெரைட்டி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா தெரியும். அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் இருக்கு, பேலன்ஸ்ட் ஹைபிரிட் ஃபண்ட் இருக்குங்க, டைனமிக் அசெட் அலோகேஷன், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட், மல்டி அசெட் அலோகேஷன், கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், ஆர்பிட்ராஜ் ஃபண்ட், இதெல்லாம் வந்து டைப்ஸுங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஒருத்தர் வந்து இவ்வளவு வெரைட்டி இருக்குது, இது நம்ம வந்து இதுல எப்படி சூட்டபிள், நமக்கு எது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து இண்டிவிஜுவல் வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து அவரோட டாக்ஸேஷன் பேஸ் பண்ணி அவர் டிசிஷன் எடுக்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. அதுக்கு வந்து நம்ம வந்து ஹைபிரிட் ஃபண்ட் எப்படி டாக்ஸேஷன் பண்றாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ ஹைபிரிட் ஃபண்ட் வந்து எப்படி டாக்ஸேஷன், அதை 3 கேட்டகரியா நம்ம பிரிப்போம். ஓகே சார். அந்த ஹைபிரிட் ஃபண்டுக்குள்ள இருக்கிற ஈக்விட்டி போர்ஷன் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் இருக்குதோ அதை பொறுத்து தாங்க டாக்ஸேஷன். அதாவது 65%க்கு மேல இருந்துச்சுன்னா ஓகே. ஈக்விட்டி டாக்ஸேஷன்ல வந்துருங்க. ஓகே. ஆஸ் யூஷுவல் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸேஷன்ல வந்துரும். ஆமா, சேம். ஓகேங்க. அதாவது நம்ம வந்து லெஸ் தென் 12 months இருந்தா அது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஆமா சார். அது வந்து 15% டாக்ஸேஷன்ல வருங்க. இதே வந்து 12 monthsக்கு மேல நம்ம ஹோல்டு பண்ணிட்டோம்னா ஓகே சார். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். அதாவது ஃபர்ஸ்ட் 1 lakhக்கு உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு நம்ம 10% தான் கொடுக்க போறோம். ஓகே சார். ஓகே. அதே மாதிரி டிவிடெண்ட் ஆப்ஷன் போலாமான்னு கேட்டீங்கன்னா, இது நான் ஜென்ரலா அட்வைஸ் பண்றது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரி எந்த பர்டிகுலர் ஸ்கீமா இருந்தாலுமே நம்ம வந்து growth-அ சூஸ் பண்றது நல்லதுங்க, அட்வைசபிள். ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்த கேட்டகரி ஹைபிரிட் ஃபண்ட் பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி போர்ஷன் வந்து 35%ல இருந்து 65% ஈக்விட்டி போர்ஷன் இருக்குங்க. ஓகே சார். அதுக்கு வந்து உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒரு கேட்டகரி. ஓகே. அப்ப இதுல வந்து எப்படி ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட் வர்றது, கெயினா வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ங்க. ஓகே. ஓகே சார். அது வந்து அந்த இன்வெஸ்டரோட இன்கம்லயே ஆட் ஆயிடுங்க. அது ஆஸ் பர் அவரோட டாக்ஸ் ஸ்லாப் படி அவர் பே பண்ணணும். ஓகே. ஓகே சார்.
3 வருஷத்துக்கு மேல இருக்கிறது வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. அதுக்கு வந்து 20% ஆஃப்டர் அலோவிங் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இதுல இருக்குங்க. இது இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து லெஸ் தென் 35% ஈக்விட்டி. அதாவது நம்ம வந்து HDFCல ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்ட்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா சார். அந்த கேட்டகரி வந்து இந்த டாக்ஸேஷன்ல வருங்க. இது வந்து எப்படின்னா, இது வந்து ஆஸ் பர் இன்வெஸ்டரோட எந்த அவர் வந்து டாக்ஸபிள் இன்கம் ஸ்லாப்ல இருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி டாக்ஸ் அப்ளிகபிள். ஓகே சார். ஓகே. அப்போ இதுல வந்து எப்படி சூஸ் பண்ணிக்கணும்னா, ஒருத்தரோட இன்கமே நல்லா இருக்கு, ஓகேங்களா, அவரு வந்து 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்காருன்னா அவர் வந்து மேக்ஸிமம் ஈக்விட்டி போர்ஷன், அதாவது 65% மேல ஈக்விட்டி போர்ஷன் உள்ள ஹைபிரிட் ஃபண்டை கன்சிடர் பண்றது அவருக்கு அட்வைசபிள். ஓகே சார். ஏன்னா இங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் மேக்ஸிமம் வந்து 1 lakh எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு தான் 10% நம்ம பே பண்ண போறோம். இது பெரிய அட்வான்டேஜுங்க. கண்டிப்பா. இதே வந்து மத்தது வந்து அவர் பெரிய இன்கம் இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றாங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்காங்கன்னா ஓகே சார். அவங்க வந்து லெஸ் தென் 35%, அதாவது எஃப்டில மட்டும் டிபெண்ட் பண்ணிட்டு எஃப்டில வர இன்ட்ரெஸ்ட் நம்பி டிபெண்ட் பண்ணி இருக்கவங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் கிடையாது, அவங்க வந்து டாக்ஸபிள் இன்கம்ல வரலன்றவங்க வந்து இந்த தேர்ட் கேட்டகரி எடுத்துக்கலாம், லெஸ் தென் 35% ஈக்விட்டி. ஓகே சார். ஓகே. இதே வந்து ஒரு சிலர் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை விரும்புவாங்க இல்லைங்களா? ஆமா சார். அப்போ அவங்க வந்து 35% and 65 இந்த ரெண்டாவது கேட்டகரி ஃபண்ட் அவங்களுக்கு சூட்டபிள்ங்க. அதனால இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அவங்களால எடுக்க முடியும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுல வந்து அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னன்னா 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு அப்புறம் SWP பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு சூட்டபிளா இருக்குங்க. ஓகே. ஓகே சார். இதுக்கப்புறம் நம்ம இது ஆக்சுவல் டாக்ஸேஷன்ல வந்து ஒருத்தர் 30% டாக்ஸ் ஸ்லாப்ல இருக்காருன்னு வச்சுப்போமே, ஓகே. அவருக்கு வந்து ஒரு ரியல் டைம்ல ஒரு SWP பண்றாரு, இது எப்படி இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ல இருந்து அப்ளிகபிள்ன்றது பாக்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டேட்டா ஷேர் பண்ணிருக்கேன். மல்டி அசெட் தானே சார்? ஆமாங்க. ஐபிஎஸ்சி பொட்டன்ஷியல். ஆமா. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து நம்ம யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலைங்க, இது வந்து டேட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எக்ஸாம்பிள் பர்பஸ்க்கு நம்ம இது எடுத்திருக்கோம். ஓகே சார். ஓகே. இந்த ஹைபிரிட் ஃபண்டுங்க, அதாவது ஐசிஐசில மல்டி அசெட் ஃபண்டை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். இது வந்து நவம்பர் 2002ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருங்க. ஓகே சார். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்றாருன்னா 25 lakhs பண்றாரு. ஓகே சார். அவர் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து 18,750 rupees அவர் வந்து வித்ட்ரா பண்றாருங்க. ஓகே. SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பண்றாரு. சார் இந்த வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா 6% 7% ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்கீங்களா சார்? எப்படி? ஆமா, நம்ம அட்வைசபிள் பண்றது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆனுவலி 6% நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா தான் எந்த ஒரு SWPக்குமே சூட்டபிள்ங்க. ஓகே சார். ஏன்னா நல்ல ஒரு growthக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கலாங்க. ஆனா இந்த டேட்டால நம்ம எடுத்தது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எடுத்து ஒரு மேக்ஸிமம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப 6% இன்னும் பெரிய growth-ஆ இருக்கும் இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கலான்ட்டு தாங்க. ஓகே சார். ஓகே. இதுல வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா ஒருத்தர் வந்து ஆனுவலி 9% வித்ட்ரா பண்ற மாதிரிங்க. ஓகே. ஓகே. அப்ப 25 lakhsக்கு 9% ஆனுவலி வித்ட்ரா பண்ணும்போது அதை டிவைடட் பை 12 மாசம் வந்து 18,750 rupees அவர் வித்ட்ரா பண்றாரு மந்த் அண்ட் மந்த். ஓகே சார். ஓகேங்களா? இதுல வந்து நம்ம வந்து அட்வைசபிளுக்கு எதுக்கு அந்த 9% வேண்டாம் 6%ன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு தங்க முட்டை எடுக்கிற வாத்து மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன நம்ம இதுல சொல்ல வரோம்னா, லிமிட்டா நீங்க எவ்வளவு லிமிட்டா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களோ லைஃப் டைம் ஃபுல்லா நீங்க எடுத்துருக்கலாம். உங்களோட கார்பஸும் ஒரு பெரிய கார்பஸா வளர்ந்துருக்கும். அந்த கார்பஸை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணிட்டு போலாம். கண்டிப்பா. ஆமா சார். இங்க வந்து 9%ன்றது அதர் எக்ஸ்ட்ரீம்ல நம்ம எடுக்கிறோம். இது வந்து ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ண ஃபண்டை எக்ஸாம்பிள் வச்சுட்டு இது வந்து டேட்டால நம்ம காட்டும் போது ஈஸியா இருக்குங்க. இது வந்து பாஸ்ட் டேட்டா. ஆமா. ஃபியூச்சர் டேட்டா வந்து இதே மாதிரி ஒரு வேலை இல்லாம போனா நம்ம பிரின்சிபல் வந்து எரோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பர்சன்டேஜ் இந்த ரிட்டர்ன் கொடுத்தா தானே இது பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்களா? அப்போ இந்த ஏஎம்சி வந்து இந்த டேட்டா அவங்க ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி காட்டுறோம், இந்த மாதிரி ஒர்க் அவுட்ல நம்மளால காட்ட முடியுது அப்படின்னா என்ன ரீசன்னா நமக்கு ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்கிற ரிட்டர்ன்ஸ் தெரியும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதனால இதுல வச்சு ஷேர் பண்றோம். ஆனா இதையே பேஸ் பண்ணி எந்த ஒரு இன்வெஸ்டரும் இந்த டிசிஷன்ல இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இதே பர்சன்டேஜ்ல வித்ட்ரா பண்றது வந்து அட்வைசபிள் கிடையாதுங்க. 9% அட்வைசபிள் கிடையாது. ஓகே. கிடையாது. ஓகேங்களா? ஓகே. இந்த சினாரியோ பாஸ்ட் டேட்டா தான் இல்லைங்களா? இதுல எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கும்போது இது நவம்பர் 2002 அவங்க வந்து 25 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. ஓகே சார். டிசம்பர் மந்த்ல இருந்து அவங்க வந்து வித்ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 18,750 rupeesங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்போ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன அப்ளிகபிள் ஆகுங்க? ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ஆமா. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுல டிடிஎஸ்ன்ற கான்செப்டே கிடையாதுங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். உங்க அக்கௌண்ட்டுக்கு 18,750 கேட்டீங்கன்னா 18,750 வந்துருங்க. ஓகே. அந்த இயர் முடியும் போது நம்ம வந்து கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லைங்களா? அதுல நமக்கு தெரியுங்க எவ்வளவு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு, லாங் டர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கு. நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம சப்மிட் பண்ணிட்டுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி வருங்க.
ஓகே சார். ஆனா நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் சைடுல ஷேர் பண்ணிருக்கோம். அப்ப அந்த ஒரு போர்ஷன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம வந்து 18,750 வித்ட்ரா பண்ணோம்னா அதுக்கு என்ன டாக்ஸ் அப்ளிகபிளா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 391 ருபீஸுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நீங்க வந்து த்ரூ அவுட் நீங்க வந்து நியர்லி 21 இயர்ஸ் 6 மந்த்ஸ்க்கு நம்ம வித்ட்ராலுங்க இந்த பிளான்ல இதுல காமிச்சது வரைக்கும் பாத்தீங்கன்னா டில் டேட். ஓகே சார். மே 31, 2024 வரைக்கும் நம்ம வித்ட்ரால் பண்றோம். ஓகே. லாஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா நியர்லி 25 lakhsல வந்து SWP நீங்க பண்ண அமௌண்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா 48,37,500 ருபீஸுங்க. ஓகே சார். ஓகே. இதுல வந்து நம்ம டாக்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், இதுல எல்லாமே டாக்ஸா நம்ம பே பண்ணது மட்டும் 4,97,452 ருபீஸுங்க. ஓகே சார். இது பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 10.28% தாங்க. இதுதான் பெரிய டாக்ஸ் அட்வான்டேஜ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டாக்ஸ் எஃபிஷியன்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் டாக்ஸ். எதனாலன்னா ஒருத்தர் வந்து 30% அவர் டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்தாருன்னா கூட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இங்க டாக்ஸ் அவர் பே பண்றது பாத்தீங்கன்னா 10.28% தாங்க. ஓகே சார். ஓகே. இன்னைக்கு தேதியில அந்த ரியல் டைம் டேட்டால அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் மட்டுமே நீங்க பாத்தீங்க அதோட வேல்யூவேஷன் பாருங்க 11.81 crores-ங்க. ஓ. இது XIR தான் இந்த ஃபண்ட் கொடுத்தது வந்து 22.8%. ஓகே சார். ஓகேங்களா? சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா இது ஆல்ரெடி ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஓகே சார். ஓகே. அதாவது நம்ம ஹைபிரிட் ஃபண்ட் என்ன சொல்ல வரோம்னா மினிமம் ரிஸ்க்ல எஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஓகே. இதே காலகட்டத்துல ஈக்விட்டி மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்காம. ஆமா, ஒரு நீங்க இதுவே ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போயிருந்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் பார்த்திருக்க முடியாது. கண்டிப்பா. இந்த அளவுக்கு நம்மளால SWP-யும் நம்மளால வித்ட்ராலும் பண்ண முடியாது. என்ன ரீசன் சொன்னீங்கன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அதே யூனிட்ஸா நம்ம செல் அவுட் பண்ற மாதிரி வருங்க. கண்டிப்பா சார். ஆமா. சோ அதனால நம்ம வந்து என்ன சொல்ல வரோம்னா இப்போ பாஸ்ட் உங்களுக்கு 20-25 இயர்ஸ் எப்படி இருந்ததுன்றத பொறுத்து இல்லாம ஃபியூச்சர்ல நமக்கு வந்து ஓரளவுக்கு சேஃபா நம்ம பெட் எடுக்கணும். அப்ப வந்து எல்லா அசெட்லயும் நம்ம மிக்சடா இருக்கும் போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஹைபிரிட் ஃபண்டை கன்சிடர் பண்ணிட்டுங்க. இந்த ஒரு ஃபண்ட்ல இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நம்ம வந்து SWP பண்ணும்போது இந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ணும்போது 9% இது கொடுக்கும்போது ஓரளவுக்கு 6% நம்ம எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா நம்மளோட கார்பஸ் growth நம்ம பார்க்கலாங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது நம்ம பாக்குற வியூவர்ஸ்க்குலாம் சொல்லுறது என்னன்னா நம்ம ரெகுலரா சொல்றதாங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலும் இருக்குங்க, அது டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எஜுகேட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நிறைய ஷேர் பண்றோங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து நிறைய ஃபண்ட் ஹவுஸ்ல இருந்து கிடைக்கிற டேட்டாஸ், ஈக்விட்டி மார்க்கெட் ரிலேட்டட் டேட்டா, இல்ல வந்து கமாடிட்டி மார்க்கெட், டெட் மார்க்கெட், ஓகேங்களா, இல்ல ஜென்ரலா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நமக்கு கிடைக்குதுங்களோ அது எதெல்லாம் வியூவர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்றோமோ அதெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்றோம் சார். ஸோ அதோட பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மேக் பண்ணிட்டு உங்களை திரும்ப நான் ரீச் அவுட் பண்றேன் சார். கண்டிப்பா சார். நன்றிங்க. நன்றி சார். தேங்க்யூ. ஓகே.